நீங்கள் மழை பெய்யறப்ப வால்பாறை சைடு போனீங்கன்னா அந்த மாதிரி தண்ணி நிறையா பார்க்கலாம். எல்லாமே ரோட்டு மேலே தான் போயிட்டுருக்கும். ஒரு சில இடங்கள் பார்த்தாலே பயமாக இருக்கும், அவ்வளோ தண்ணி வரும். நீங்கள் எத்தனை தடவை போனாலும் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு தான் போவீங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் வெயில் அடிக்கும்போது வந்தாலும் சரி, மழை பெய்யுது வந்தாலும் சரி, குளிர் அடிக்கும்போது வந்தாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 500 மீட்டர் தான் அந்த 2 சைடு இந்த க்ரீன் கலரில் இந்த செடி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையான இடம். நீங்கள் அதே மாதிரி இந்த ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். வால்பாறை போனீங்கன்னா கண்டிப்பாக இவரை பார்க்கலாம். பர்டிகுலர் பெண்ணில் இங்கே எங்கேயாவது நின்றுட்டே தான் என்ன சாமி அது? ஒன்றும் பண்ணாதா ஏப்பா சரிம்மா மழை இதுல எல்லாம் ஏறி போகும் சாமி. இது இங்கே பாருங்க 2 பேரும். தொடக்கூடாது, தொடாலும் முடியாது, ஓடி போயிடும். ஃபாரஸ்ட் அனிமலெல்லாம் தொட்டோம்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். பார்க்கணும், தூரம் நின்று பார்த்துக்கணும். யானையெல்லாம் வந்துச்சுன்னா காரை விட்டு இறங்கக்கூடாது. டைகர் வந்தாலும் காரை விட்டு இறங்கக்கூடாது. இது ஒன்றும் பண்ணாது, நம்ம பார்த்துக்கணும் தூரம் பண்ண. மங்கி வந்தாலும் ஒன்றும் பண்ணாது. மங்கி கார் மேலே ஏறிச்சுல. மங்கி நம்ம கையில் ஸ்நாக்ஸ் இருந்தால் பிடிக்கும். அப்பா மங்கி ஏறிச்சு கார் மேலே. என் ஃப்ரெண்டோட வீடு. அவர் வந்து ஒரு எஸ்டேட்டில் மேனேஜராக இருக்கார். அதுக்காட்டி நாங்கள் இங்கே அடிக்கடி அவரை பார்க்குற சாக்கில் நாங்கள் இங்கே வந்துடுவோம். அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கலாம். ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்கும். என்ன நைட்டு என்ன வந்தாலும் யாரும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அது பாட்டு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். 2 நாள் 3 நாள் நம்மளுக்கு இது ஜாலியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற வேறு வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது குடும்பத்தோட. எதுவானாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போயிட்டு வரணும். நிறையா கஷ்டங்கள் இருக்குது. எல்லோரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க இல்லை அவங்க விசிட்டர்ஸ் யாராவது வந்தால் மட்டும்தான் அவ்வளோ அலோவ் பண்ணுவாங்க. எதுவுமே ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட காடு மாதிரி தான். நைட்டு நம்ம ஒரு 10:30க்கு மேலே அவங்களே உள்ளே வர முடியாது. ஏன்னா யானை நிற்கும், காட்டெருமை நிற்கும். சிங்கிள் ரோடு தான், நம்ம திரும்பி தப்பிச்சும் போக முடியாது. ரொம்ப ரிஸ்க்கான ரோடு தான். அவங்களே அன்டைம் ஆயிடுச்சுன்னா மெயின் ரோடுக்கு லாரி வர சொல்லி லாரி பின்னாடி தான் அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. அதுதான் சேஃப். பயமா இருக்கே, யானைலாம் வந்துச்சுன்னா கதறிடும் போலயே. காரத்தண்டி இருக்கு. வீடியோல சரியா தெரியல, எவ்வளோ வருது போச்சா? பயந்துட்டு ஒரு நிமிஷம் நாங்கள் இது நம்ம வீட்டோட பேக் சைடு. இது மேலே பார்த்தீங்கன்னா ஏறி போனீங்கன்னா ஃபேக்ட்ரி, இன்சைட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதனால் இவங்க இருக்கிற பங்களாவில் எல்லா இதுலேயுமே கார்டனிங் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற செடியெலாம் நம்ம கொண்டு போய் ஆசையாக கொண்டு போய் வச்சுன்னா நம்ம ஊரில் வரவே வராது. அம்மாவும் மகனும் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தா தான் வண்டியில் ஏறுவன்ட்டாங்க. ஆப்வியஸாக நம்ம வந்து கொடைக்கானல் போனாலும் சரி, ஊட்டி போனாலும் சரி, இது நம்ம சாப்பிட்ருவோம் கண்டிப்பாக. இது இல்லாமல் ஒரு ட்ரிப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. பேப்பரா? கண்ணாடி இல்லையா அது? என்ன தெரியும் இதுல? ரோடு தெரியுமா? நம்ம வண்டி வந்துச்சுன்னா தெரியுமா தெரியாது? அதுல இன்னும் நிறைய இடங்கள் போகிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போனால் உங்களுக்கு நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.